ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எபிசோடில் என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். இந்த கடைக்காரர் வந்துட்டு பில் போட்டுட்டு எவ்வளோன்னு சொல்கிறாரு, அதாவது 3000ரூவான்னு சொல்கிறாரு. ஆனால் இவங்க வந்துட்டு செக் பண்ணும்போது 2500 தான் இருக்குது. அதுக்கு இவர் என்னம்மா காசு கொண்டு வரலையா, அதுக்கு எதுக்குமா இவ்வளோ எடுத்துன்னு திட்டிக்கிட்டு இருக்காரு. அப்படியே மேனேஜரை கூப்பிடும். மேனேஜர் வந்துட்டு இவங்களும் திட்டுறாங்க, நீங்களாம் எதுக்கு தான் வரீங்களோ, உங்களெலாம் கடைக்குள்ளே விட்டதே தப்பு, இனிமேல் இப்படிலாம் பண்ணாதீங்க, நீங்கள் இதை எடுத்து எல்லா பொருளையும் வச்சுட்டு போங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கு இவங்க வந்துட்டு இல்லை சார், நான் இப்போதைக்கு காசு இருக்கிறது மட்டும் எடுத்துகிட்டு போகிறேன், மிச்ச பொருளுக்கு நான் வந்து காசு கொடுத்து எடுத்துக்கிறேன். இந்த கடையோட ரூல்ஸ் பற்றி சொல்கிறாரு. அதாவது பில் போட்டாச்சுன்னா அடுத்து அந்த பொருளை திருப்பி எடுக்க முடியாது. உன்கிட்ட கார்டு இல்லையான்னு கேட்குறாரு. அதுக்கு அவங்க இல்லை சார், என்கிட்ட கார்டு எதுவுமே இல்லை சார். அப்புறம் இல்லைன்னு சொன்னதுக்கு அவர் ரொம்ப திட்டி விட்டுறாரு. அப்புறம் கடைக்காரர்கிட்ட இந்த மாதிரி மென்டல் தான் சில பேர் வந்துக்கிட்டு இவங்களாம் எதுக்கு விடுறீங்கன்னு அப்படின்னு சொல்லவும் கண்மணி ரொம்ப அழுதுகிட்டே வெளியே போயிடுறாங்க. இப்போ கண்மணி அழுதுகிட்டே ரோட்டில் போய்கிட்டு இருக்கும்போது பின்னாடி இருந்து கார் வருது. அந்த காரில் ஹார்ன் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்போ கண்மணி டக்குன்னு திரும்பி பார்த்தா யாருன்னு பார்த்தா நம்மளோட அன்பு வந்திருக்காரு. அவர் வந்துட்டு ஏன் கண்மணி எதுக்கு நடந்து போய்கிட்டுன்னு கேட்கும். அவங்க ரொம்ப சேடாக வந்துட்டு பார்க்குறாங்க அன்பை. அதுக்கு அவன் அன்பை கேட்குறான், ஏன் என்னாச்சு, வீட்டில் யாராச்சும் திட்டினாங்களான்னு கேட்குறாங்க. அதுக்கு கண்மணி இல்லைங்க, நான் இப்போ கடைக்கு போனேன், அங்கே வந்துட்டு என்ன நடந்துச்சுன்னு சொல்கிறாங்க. டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கார வந்துட்டு காசு கிழிஞ்சிருக்கு, காசு பத்தலன்னு சொன்னதுக்கே ரொம்ப தரக்குறைவாக பேசி திட்டி அனுப்பிச்சிட்டாரு. அதனால தான் நான் இப்போ அழுதுகிட்டே வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சும்மா டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் எல்லா பொருளையும் எடுத்து போடக்கூடாது, நம்மள்ட்ட எவ்வளோ காசு இருக்கோ அதை பார்த்து தான் எடுத்து போடணும்னு சொல்கிறாங்க. இப்போ அன்பு வா கண்மணி நம்ம போகலான்னு சொல்லிட்டு காரில் அவங்கள ஏற்றிட்டு இப்போ அந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கே போகிறாங்க. என்ன அதுக்குள்ளே வந்துட்டு ஓனர் காசு கொடுத்துட்டாங்களான்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ அன்பு வந்துட்டு இவங்க என்னோடய ஒய்ஃப், என்னோடய பெட்டர் ஹாஃப், யார் எந்த கஸ்டமர்ட்டும் இப்படி பேசக்கூடாதுன்னு அந்த மேனேஜருக்கு சரியாக பாடம்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்புறம் அவரோட டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் பற்றி அன்பு வந்துட்டு குறைச்சி பேசிக்கிட்டே இருக்காரு. அதுக்கப்புறம் இவங்க வந்து ராஜேஸ்வரி க்ளவுட் கிச்சனோட மருமகன் சொன்னோடனே அவங்க எல்லாத்தையும் பயந்துட்டு அதுக்கப்புறம் அவங்களும் எல்லா காய்க்கும் பில் போட்டு கொடுத்துட்டாங்க. அன்பு வந்துட்டு காரில் வச்சுருங்கன்னு சொன்னோடனே அவங்க காரில் வச்சுட்டு வந்துட்டாங்க. கண்மணிக்கு ரொம்ப சந்தோஷம். அப்புறம் அடுத்த நாள் வந்துட்டு அன்பு கண்மணியை கீழே கூப்பிட்றாங்க. எல்லாரையும் கூப்பிட்றாங்க. எல்லோரும் ஏன் கேட்டதுக்கு அன்பு வந்துட்டு கண்மணிக்கு நான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போகிறேன்னு சொல்கிறாங்க. அதை பார்த்துட்டு கண்மணியோட ஃப்ரெண்டுக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை, கோவப்படுறாங்க. மற்ற எல்லாருக்குமே சந்தோஷமாக இருக்குது, எல்லாருமே ஹாப்பியாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ அன்பு வந்துட்டு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஃபோட்டோ எடுக்க சொல்கிறாங்க. அவங்களும் காட்டுறாங்க. கண்மணியை வந்துட்டு நல்லா ஃபோட்டோ எடுத்து முடிச்சதுக்கப்புறம் மேனேஜர் வந்துட்டு கேட்குறாங்க, அக்கௌண்ட்டில் எவ்வளோ போடலான்னு கேட்குறதுக்கு அவங்க அன்பு வந்துட்டு 1 lakh சொல்கிறாங்க. இப்போ கண்மணிகிட்ட அந்த பேங்க் மேனேஜர் உங்கள் ஃபுல் நேம் என்னான்னு கேட்குறாங்க. அதுக்கு கண்மணி என்னோடய பேர் கண்மணின்னு சொல்கிறாங்க. பேங்க் மேனேஜர் மறுபடியும் ஃபுல் நேம் என்னான்னு கேட்டது கண்மணின்னு தான் சொல்கிறாங்க. அப்போ அன்பு வந்துட்டு கண்மணி அன்பு செல்வன் அப்படின்னு சொல்லவும் கண்மணிக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. ஆனால் அதை கேட்டு மற்றவங்க எல்லாருக்குமே வயிறு எரியுது. இதை பார்த்து கண்மணியோட ஃப்ரெண்டு ரொம்ப சேடாக போய் ரூமில் உட்காடுறாங்க. அப்புறம் இந்த வில்லி 2 பேருமே வந்துட்டு கண்மணியோட ஃப்ரெண்டை போய் அப்படியே சமாதானப்படுத்துகிறாங்க. அவன் சும்மா தான் பண்ணுறான், அவனை பற்றி எங்களுக்கு தெரியும்னு சொல்கிறாங்க. இப்போ அப்படியே பார்த்தா அன்போட தம்பி வந்துட்டு அண்ணா ஏன் நான் இப்படி பண்ணேன்னு கேட்குறேன். அதுக்கு அன்பு வந்துட்டு அவங்க ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கனால அவங்களுக்கு நம்ம கொடுக்க மரியாதையெல்லாம் கொடுக்காம அது பெரிய தப்புன்னு சொல்லுவோம். எல்லாம் சந்தோஷமாக இருக்குது. இப்போது கண்மணி வந்துட்டு அவங்களோட ஃப்ரெண்டை பார்க்க ஜூஸ் கொண்டு வராங்க. கண்மணி ஃப்ரெண்டு வந்துட்டு கண்மணிட்டு கேட்குறேன், என்ன ஹாப்பியாக இருக்கியான்னு கேட்டதுக்கு கண்மணி ஆமாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், என் மூஞ்சிலே தெரியுது அப்படின்னு கேட்டு அவங்க ரொம்ப புகழ்ந்து பேசுகிறாங்க அன்பை பற்றி. இதோட இந்த எபிசோட் முடிஞ்சுச்சு.